நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாள் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா, அந்த சாங்கில் மொட்டை அடிச்சுக்கிட்டு நான் ஆடுவேன். பரதம் ஆடுவேன் நானும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த பரதம் ஆடினது சாங்கல் எப்படி சார் மறக்க முடியும்? அந்த மாதிரி ஹிட் சாங் மேடம், ஹிட் சாங். அதே மாதிரி அஜித் சார் டோட்டலியா மேடம், ரெட்டு, சிட்டிசனு எல்லாமே மேடம். நிறைய படம் மேடம். அவரோட படங்கள் அத்தனையும் ஒரு 32 படம் வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நம்ம தளபதி விஜய் சாரும் சரி, மைனூட், வெரி குட், வெரி கிரேட். அவர் நான் செந்தூர பாண்டி, நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்தது ஒரு ஜாதி மல்லி, அந்த சாங்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மூமெண்ட் அப்போல்லாம் சார் வந்து அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நியூ தான் அவர் சார். யார்? தளபதி விஜய் சார் அவர்கள். கோச்சிங் டான்ஸ்ன்றது ஒரு 2 பேர் கூட்டிக்கிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவார் அவர் தனியாக. அதில் நான் ஒருத்தன். ஓகே. அதில் அந்த ப்ராக்டிஸ் செய்யும்போது என்ன மூமெண்ட்டு, அந்த மூமெண்ட் செய்யும்போது அந்த ஸ்டைலோட ஹெட்டோட வர்றதுக்கு அது அவ்வளோ மைனூட்டான ஒரு, ஆனால் இருக்கிறதுலையே நம்பர் 1 டான்ஸர்னா தளபதி விஜய் சார் அவர்கள். நானும் டான்ஸ் டைரக்டராக இருந்துட்டு உதவியாளராக டான்ஸ் நடக்கலாஞ்சு ஆடிருக்கேன். இந்த தளபதி விஜய் சார்கிட்டையும் அஜித் சார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். நான் அந்த நேரங்கள் வரும், அவங்க அந்த நேரத்தில் நம்ம கூப்பிடுவாங்க, டெஃபினட்டாக கூப்பிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது வரும் சார். வரும்போது நாங்கள் வந்து பெரிய ஸ்க்ரீனில் தளபதிக்கோ தலைக்கோ நீங்கள் வந்து கொரியோ பண்ணும்போது உங்களுடைய பேரை நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். முக்கியமான ஒரு ஆள் பற்றி நம்ம பேசியே ஆகணும். பிரபுதேவா சார்கிட்ட வந்து அவரோட டீமில் இருந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரபுதேவா சார் பற்றி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்கிறீங்களா? மேடம், பிரபு மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா மேடம், நீங்கள் நமக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே நான் பிறந்தது, நான் வந்து ஆந்திரா தான் மேடம். ப்ளீஸ் தப்பாக நினைக்க வேண்டாம், நான் ஆந்திரா தான். ஆந்திராவில் பிறந்தேன், தமிழ்நாடுக்கு வந்தேன், தமிழ்நாடு மண்ணில் தான் இருந்தேன், தமிழ் சோறு தான், தமிழ்நாட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போவுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். இன்னும் ஆந்திராவில் நான் போனதில்லை கரெக்டாக இது வரைக்கும் இன்னும் நடனம் ஆடி நடனத்தோட சாப்பாடு தான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கேன், நான் இந்த அளவுக்கு ஒரு டான்ஸ் டைரக்டர் நான் இருந்திருக்கேன். இப்போது ஸ்டாலின் சார் கொண்டு, அம்மா ஜெயலலிதாவை கொண்டு எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பட்டத்தை எனக்கு வாங்கி கொடுத்தது என் கண் திறந்து விட்டவர் திரு பிரபுதேவா அவர்கள். என்னை டான்ஸ் கற்றுக் கொடுத்தது, டான்ஸ்ன்னா இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி ஆடணும் ரெடி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கண் திறந்து விட்டு என்னை வந்து ஒரு பிரமிப்பாக வச்சது எனக்கு அவர் தான். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே லெசன்ஸ் டெக்னீஷியன்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் எவ்ரிதிங், தமிழ்நாட்டிலேருந்து வந்து சொன்னால் நீ ஏஞ்சிடுவாங்க மேடம். எக்ஸ்கியூஸ், தப்பாக நினைக்க வேண்டாம். நான் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாலே நமக்கு தனி மரியாதை. ஓகே. அதர் ஸ்டேட்டில், ஆந்திராவில் இருக்கட்டும், கர்நாடகாவில் இருக்கட்டும், கேரளாவில் இருக்கட்டும், எங்கே பாம்பேயில் இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி சென்னை டெக்னீஷியன்ஸ் சொன்னால ஒரு மரியாதை. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு இயக்குனர் திரு மணிரத்னம் ஐயா அவர்கள், அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஒளிப்பதிவாளர் திரு பி.சி. ராமன் அவர்கள், அதே மாதிரி இசையமைப்பாளர் திரு ஏ.ஆர். ரஹ்மான் சார் அவர்கள், எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி 2 ஆஸ்கர் அவார்டு கொடுத்து வந்தது இந்த மண்ணு தான் மேடம். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு மைக்கேல் ஜாக்சன்னா எங்கள் குருநாதர் பிரபுதேவா அவர்கள். ஆன்சர் டு பிரபுதேவா மாஸ்டர். அவர் தான் என் கண் திறந்து விட்டார். அவரு தான் என்னை இந்த அளவுக்கு இப்பவுமே சரி அவர் நினச்சி தான் நாங்கள் கம்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஓகே சார். ரீசெண்டாக அவரை மீட் பண்ணீங்களா சார்? பிரபு சார் மீட் பண்ணுவோம் சார். ப்ளீஸ் பண்ணு. ஸோ ரொம்ப நல்லா பேசுவீங்க. ஆமாம், ஐயோ நான் மறந்தாலும் ஐயோ அவர் மாதிரி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரேட் பர்சன். கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷங்களா இருக்கீங்க சார் 2 பேரும்? 20 வருஷம். 20 வருஷமா இருக்கீங்க. 20 years சார். நீங்க வந்து இவ்வளோ படங்கள் பண்ணிருக்கீங்க சார். ஒரு டைம்ல வந்து சாங் கொரியோகிராஃபினா 80s 90sல வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு வேற மாதிரி கொரியோகிராஃபி இருக்கு, ஸ்டைல்ஸோ என்னமோ. ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து இப்போ வர ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும் சார்? இப்போ ட்ரெண்ட் வந்து இன்னும் சூப்பரான ட்ரெண்டு. இப்போ டெக்னாலஜி ரொம்ப அற்புதமான ட்ரெண்டு. ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போது நீங்கள் சொன்னீங்க பிரபுதேவா கூட இருந்தவங்க, அந்த கிளைகள் தான். அந்த கிளைகளில் நான் ஒருத்தன். அந்த கிளைகளில் ஒரு 7-8 பேர் தான் நம்பர் 1 கோரியோகிராஃபர்ஸ். அவங்க தான் டான்ஸ் டைரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விதை அங்கே முளைத்தது பிரபுதேவ கிட்ட மாஸ்டர் கிட்ட இருந்து தான். இப்போ நான் சொன்னேனே, நான் பண்ணும்போது நிமிஷம் பிரபு மாஸ்டர் எங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடல், எங்கள் குருநாதர் மைக்கேல் ஜாக்சன், இந்தியன் மைக்கேல் ஜாக்சன், பிரபுதேவா. அதுபோல் அந்த 6 பேரும் நினச்சி தான் பண்ணுறாங்க. ஓகே. எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு. சரி, இப்போது நீங்கள் கோரியோகிராஃப் பண்ணீங்கல்ல, ஸோ இவ்வளோ நாளாக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பேக் டான்ஸராக இருந்து ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு நீங்கள் தான்ப்பா நீங்கள் வந்து கோரியோ பண்ண போகிறீங்க
அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த மொமெண்ட்? ரொம்ப ஒரு ஒரு அதான் ஒரு கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் தான். அவர் படங்களுக்கும் நான் நடன உதவியாக போயிருக்கும்போது என்னோடய ஒர்க் பார்த்துருக்காரு. அது அந்த பார்க்கும்போது ஜிவி பாலா சார் அவர்கள், அந்த ஜிவி பாலா சார் வந்து சேரன் சாரோட கோ டைரக்டர் அசோசியேட். அவர் வந்து ஒரு படம் கோ டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு 5 சாங்க்கு டான்ஸ் டைரக்டர் தேவை அண்ணும்போது இதில் கரெக்டான ஆளுன்னு பார்த்தா இவர் ரமேஷ் கமல் தான் கரெக்டு. இஸ் அ கிரேட் ஒர்க்கர், பஞ்சுவாலிட்டி டைமு சொல்லி எனக்கு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர சொல்லிட்டாங்க. கட் பண்ணி பார்த்தா ரெக்கார்டிங் தியேட்டரில் திரு சங்கர் கணேஷ் சார் அவர்கள், லிசன் டு சங்கர் கணேஷ் சார் மியூசிக் டைரக்டர். கட் பண்ணி பார்த்தா என்னை பார்த்து இவர் சுந்தர மாஸ்டர் பிள்ளை வச்சே இவரெல்லாம் என்னை பார்த்த உடனே அண்ணா சங்கர் கணேஷ் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, சுந்தர மாஸ்டர் அசிஸ்டண்ட் ஆயிடுச்சு இவங்களெல்லாம். நான் எனக்கு நல்லா தெரியுமே அண்ணாரு. ஏன்னா அண்ணன் படங்களெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெகதல பிரதாபன் அண்ணே ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஓகே, சங்கர் கணேஷ் சார் அவர்கள். அந்த படத்துக்கு நான் நடன உதவியாக, நடன கலைஞராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் அண்ணன். கண்டுபிடிச்ச உடனே சினிமா தியேட்டரில் முதல்ல நான் டான்ஸ் டைரக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் கிடச்சிருக்காரு. ஐயோ, திரு சங்கர் கணேஷ் சார் அவர். ஏன்னா எத்தனை படம் எம்ஜி ராமச்சந்திரன் சார் ஐயா படங்கள் பண்ணியிருக்காரு, எத்தனை படம் ரஜினி சார் படங்கள், கமலஹாசன் சார் படங்கள். அந்த லெசன் கூட நான் ஒரு டான்ஸ் டைரக்டர் நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எஸ் சார், நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள், ஸோ அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணது பார்த்தீங்களா? ரஜினி சூப்பர் ஸ்டார். நீங்கள் கேளுங்க ஐயா, ராஜா சின்ன ரோஜா. ஆமாம், அதில் உங்கள் ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நான் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவம் இல்லை என்ற ஒரு பாட்டு. அந்த செட்டு ஏவிஎம்மில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பெரிய ஹவுஸு செட்டு. அதில் ஷாலினி மேடம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க அதில். ஆமாம், நம்ம ரவிச்சந்திரன் சார், சிவசந்திரன் சார், ரகுவரன் சார் எல்லாருமே இருக்காங்க அங்கே. அந்த வீட்டில் தான் சாங் எங்களுக்கு. ஏன்னா ஒரு தப்பான ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திருத்தம் சொல்வார் ஸ்டார் அவர்கள், நம்ம ரஜினி சார். ரஜினி சார் வந்து இட்ஸ் அ வெரி 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 டீசெண்டான ஒரு மனிதர். அவர் எந்த பேச்சுக்கும் அவர் போக மாட்டார், யார் பேச்சுக்கும் போக மாட்டார். அவர் தனியாக இருந்தால் ஒரு புக்கு படிப்பார், அந்த புக்கை தான் படிச்சுட்டு இருப்பார் அவர். அவர் டைம் பஞ்சுவாலிட்டி அவர் மாதிரி. அதனால இன்னும் ஸ்டாராக இருக்கார் அவர். இன்னும் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த ஸ்டாராக இருக்கிற காரணம் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு 2003, 2002 ஸ்டாரெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இன்னொருத்தர் அவங்களெல்லாம் இருந்தாங்க. அவங்க பேரில் நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ அவங்களெல்லாம் இப்போ ஸ்டார் இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தான் இந்தியாவிலேயே. நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவரு மாதிரி பர்சன் நான் பார்க்கல. ஆனால் ரசிப்புத்தன்மை, நான் ஒரு 10 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் டைமிங் சென்ஸு, பஞ்சுவாலிட்டி, இது மூடா நான் பண்ணுறேன், ஓகே ஓகே, வெரி ஜூனியன் பர்சன், வெரி ஜூனியன் பர்சன். நீங்கள் வரலாட்டி சரி, அவர் கஷ்டப்பட்டோன்னா கற்றுக்குவார், பண்ணிவிடுவார் ரஜினி சார். ஜென்டில்மேன், டைமிங் பஞ்சுவாலிட்டியில். அதே மாதிரி அந்த பண்பாடு இல்லை என்றால் பாரதம் மொழியில அந்த சாங் முடிஞ்ச உடனே நாங்கள்லாம் ஊட்டிக்கு போனோம். உங்கள் அப்பனுக்கு பேபே உங்கள் பாட்டனுக்கு பேபேன்னு ஒரு சாங்கு, அந்த ஊசிமணி பாசியோட செட்டப் சாங்கு. அந்த சாங்குக்கு சொல்லிட்டார் சார், டைரக்டர் எஸ் முத்துரமன் சார் அவர்கள், அம்மா புலி சரோஜ் அம்மா டான்ஸ் மாஸ்டர் அவர்கள், ரஜினி நாளைக்கு காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க ரஜினி, வந்த உடனே நம்ம இது முடிச்சுட்டு நம்ம அப்படியே திருப்ப ஊட்டி போகிறோம். நம்ம அங்கே ஒரு 6 சீனு, ஒரு 2 ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு வச்சுட்டு ஒரு சாங் முடிச்சிடணும். நீங்கள் நாளைக்கு காலையில் சீக்கிரம் வாங்க ரஜினின்னு சொல்லி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலைல நான் வந்துடுறேன் சொல்லிட்டு கரெக்டாக வீட்டுக்கு அவர் மாதிரியே பேசுகிறீங்க சார். ஆமாம், அவர்கிட்ட இருந்து பழங்கிடுச்சு அந்த வார்த்தை. அவர் கூட அவரோட பக்கத்தில் இருப்பேன், என் தோல் மேலே தான் கை போடுவார் அவர். அந்த பாவம் அந்த விடிகளில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சி வரணும் எஜமானிக்கு. விடிகளில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிக்கணும், ரொம்ப தூரம் போகணும் எஜமானுக்கெல்லாம். ஆலம்போல் மேலம்போல் ரொம்ப அது ஒரு டெசர்ட் மாதிரி. அது ஒரு டெசர்ட் கோதாவரியில். அது ரொம்ப லான்ச்சில் போகணும் ஒரு டான்ஸர்ஸ்க்கு, லேடிஸ்க்கு ஒரு வண்டி, ஒரு லான்ச்சர். அது இது படகை சொல்லுவாங்க. பாய்ஸ்க்கு ஒரு லான்ச்சர். ஏன்னா கிட்டத்தட்ட 200 பேர் டான்ஸர்ஸ் இல்லை, மொத்தம் 7-8 லான்ச்சர்ஸ். ரஜினி சார்ஸ்க்கு அவுட்டர் யூனிட், லைட் ஆஃபீஸர்ஸ், கேமராமேனுக்கெல்லாம் மொத்தம் 8-10 லான்ச்சர்ஸ் அங்கே போயிட்டு அவரு. அதான் இது ராஜசேகரோட விஷயம். நாளைக்கு வரணும் ரஜினி போது ஸ்பாட்டில் ட்ரெஸ்ஸோட ஒரு வந்து கரெக்டாக 8 to 8:45 ஸ்பாட்டில் நிற்கிறார். ஒரு 9 மணிக்கு இருக்கணும் ரஜினி சொன்ன ஒரு முத்துராமன் ஐயா அவர்கள் 8:45 உள்ளே இருக்கார். எல்லாருமே கிளாப்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் கொண்டு. அப்போல்லாம் லைட்டெல்லாம் மேலே இருக்கும், லைட்ஸ் எல்லாம் மேலே கட்டி
லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேறு வகையால் விழுந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட நிறைய லைட்ஸ் எரியணும்ல. ஆமாம். பெரிய ஹவுஸ் செட்டப் பெரிய 5-6 ஜென்ரேட்டர் பர்ன் ஆகும் வெளியில். அன்னும்போது ரஜினி சார் அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப்போட வந்துட்டு அப்படி நிற்கிறார். அப்படி